கர்ணா வேலையை விட்டு நின்னதுக்கு அப்புறம் அவனோட அண்ணன் மூர்த்தி எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எஸ்ஐ ஆகுறான். அப்படியே ஒரு 4-5 வருஷம் ஓடுது. அம்மா அப்பா கர்ணாவோட சொந்த ஊர்ல ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கொரோனா டைம். கர்ணா அந்த லாக்டவுன் டைம்ல புதுசா கட்டிக்கிட்டு இருந்த வீட்டுக்கு ஒத்த ஆளா போய் அங்கேயே தங்கி இருந்து எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றான். அப்ப அவங்க ஊர்ல எல்லாருக்கும் சிலம்பம் கத்து தராங்க. கர்ணாவோட சித்தப்பா தான் அங்க இருக்கிற சின்ன சின்ன பசங்க எல்லாருக்குமே சிலம்பம் கத்து கொடுக்குறாங்க. கர்ணாவும் அவங்க கூட போய் சிலம்பம் கத்துக்கிற ஆரம்பிக்கிறான். காலையில எந்திரிச்சதும் படிக்க ஆரம்பிப்பான். ஈவினிங் ஒரு 4 மணி போல சிலம்பம் கத்துக்கிற போயிருவான். மறுபடியும் 7 மணி 8 மணிக்கு வந்து படிக்க ஆரம்பிப்பான். சாப்பாடு எல்லாமே அவனாதான் சமைச்சுக்குவான். அவனுக்கு சமைக்கவும் தெரியாது. சப்பாத்தி மட்டும் தான் செய்ய தெரியும். சப்பாத்திய சுட்டுக்கிட்டு அதுக்கு தொட்டுக்கிற எதுவும் வைக்க தெரியாது. கடையில வாங்கி வச்சிருக்க ஜாம் மட்டும் தான் தொட்டு சாப்பிடுவான். அதனால நந்தினி அவனுக்கு அப்பப்போ வேலைக்கும் போயிட்டு கிடைக்கிற நேரத்துல எல்லாம் கர்ணாவை பார்க்க பைக்ல ஓடி வந்துடுவா. கர்ணா தூரத்துல நந்தினி வர்றத பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவான். கர்ணாவோட லைஃப்ல மறக்க முடியாத அந்த நாட்கள். நந்தினி கர்ணாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவா. கர்ணா நந்தினிக்கு சாப்பாடு ஊட்டி விடுவான். அப்புறம் வீட்டுக்கு வெளியில இருக்கிற சின்ன சின்ன மரங்கள் எல்லாத்தையும் பார்த்து 2 பேரும் போட்டோ எடுக்கிறது அப்படின்னு சந்தோஷமா இருந்தாங்க. இப்படியே ரொம்ப சந்தோஷமா அந்த நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு.